மரணம் வரும் என்று நினைத்தோம். அப்படிப்பட்ட இது எப்போ நாம் சாக போகிறோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கர்த்தர் தப்புவித்தார். அவர் இன்னமும் தப்புவிக்கிறார். அவர் தப்புவிப்பார். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. உம்பருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உம்பருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. நீரெந்தன் நேசர்தானே, நீரெந்தன் நண்பர்தானே, நீரெந்தன் நேசர்தானே, நீரெந்தன் நண்பர்தானே. என்றென்றும் உந்தன் நன்மை என்னவென்று சொல்லிடுவேன். உம்பருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உம்பருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். சங்கீதம் 54. தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். இது மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற சங்கீதம். இந்த 53 அப்படி தான். மற்ற மஸ்கில்னால் மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மஸ்கில் போதகம். என்கரேஜ் மற்றவங்களை என்கரேஜ் பண்ண. யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அதாவது தேவன் அல்லாதவர், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களாலும், தேவன் உண்டு என்று சொல்லியும் தேவனை தேடாமல் தேவனுடைய வழியில் நடவாதவர்களாலே அவன் மிகவும் வேதனைப்படுகிற அவர்களுக்கு அவன் சொல்லப்படுகிற ஒரு ஆறுதல், ஒரு உற்சாகப்படுத்துகிற, அவர்களை தேற்றுகிற ஒரு சங்கீதம் தான் 53. சீயோனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், களிப்பும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வார்னு. அதே போல் தான் 54 அதே போலத்த ஒரு சங்கீதம். என்ன நடந்துச்சுன்னா, தாவீது வந்து கேகிலாங்கிற ஊருக்கு போகிறாரு. அந்த கேகிலா சிப்பூரார் இல்லை, கேகிலா இல்லை, இன்னொரு ஊர் சீப்பூரார்னு ஒரு ஊர். கேகிலாவை போல் அதுக்கு அடுத்த நடந்த சம்பவம். அந்த சீப்பூரார் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தாவீதை பார்த்த உடனே சவுலுக்கு ஆள் அனுப்பி இங்கே தாவீது இருக்கிறார், வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டார். இப்போ சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்ன உடனே சவுல் படையெடுத்து தாவீதை வந்து பிடிக்கும்படி வர்றார். அப்படி ஒரு பயம் நிறைந்த நேரத்தில் இவர் பாடுறார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அது வந்து இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துலையும் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துலையும் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறத நாம் பார்க்குறோம். இந்த சீப்பூரார் வந்து தாவீதினுடைய நடமாட்டத்தை அறிந்து சவுலுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ சவுல் என்ன செய்கிறான், புறப்பட்டு அவன் வருகிறான். அப்போ சொல்கிறாரு, தேவனே உன் நாமத்து நிமித்தம் என்னை பாதுகாத்துக்கொள்ளும், ரட்சியும், உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும்பா. இப்படி என்னை துரத்துறானே, ஒரு கௌதாரிய வேட்டையாடின மாதிரி, ஒரு காட்டு விலங்க வேட்டையாடின மாதிரி, ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி என்னை இப்படி தேடுறானே, தேவனே விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைக்கு செவி கொடுப்பா. அப்போ இவனுடையதான எந்த அளவுக்கு தாவீது போயிட்டாரா, என்றைக்காவது ஒரு நாள் சவுல் கையில் தான் சாக போகிறேங்கிற அளவுக்கு அவர் நம்பிக்கையை இழந்துட்டார். நிறைய நேரங்களில் நாமும் இனி அவ்வளவுதான், முடிந்தது,
அஸ்தமித்தது, இனி எதிர்காலம் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழலை தள்ளப்படுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது உங்களுக்கு மட்டுமல்ல, தாவீதுக்கு நேர்ந்திருக்கிறது, பரிசுத்தவான்கள் பலருக்கும் நேர்ந்திருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, கொடியவங்க என் பிராணனை வாங்க தேடுறாங்க. அப்படி அவங்களாம் யாருன்னா தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதவர்கள். 2 குரூப் ஆட்கள். தேவன் இல்லை என்று சொல்கிற புறஜாதி, தேவன் உண்டு என்று சொல்லியும் தேவனை தேடி தேவனுடைய வழிகளை நடவாத தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் உனக்கு விரோதமாக வரலாம். ஏன் தங்களை ஊழியக்காரர் என்று எண்ணி சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட வரலாம். பயப்படாத. 4ஆம் வசனத்தை சேர்ந்து சொல்லு. தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் கூட ஒரு 600 பேரை கருத்தை தந்திருக்கிறாரே, உன் கூட நிற்பதற்காக ஆதரிப்பதற்காக ஒரு கூட்டத்தை தந்திருக்கிறாரே, அவர்களையும் ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களோடும் கர்த்தர் இருக்கிறார், உன்னோடும் கர்த்தர் இருக்கிறார். உன்மேல அன்புள்ளவர்கள் கூட, உன்னை ஆதரிக்கிறவர்களோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். தேவன் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நீதி நிமித்தம் நிர்மூலமாக்குவார். 6 இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்லையும் பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனம் பாருங்க. உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன், உம்முடைய நாமத்தை துதிப்பேன், அதுதான் எனக்கு சரியான தேர்வு. இப்போ நான் செய்யக்கூடிய மிக மிக சிறந்த ஒரு செயல் என்னன்னா, மிக சிறந்த செயல், உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்முடைய வசனத்தை நான் தியானிப்பேன், உம்மை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவிப்பார். என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போதே பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொன்னது என் மனசில் ஞாபகம் வருது. 2 கொரிந்தியர் 1:10 சொல்கிறார், மரணம் வரும் என்று நினைத்தோம். அப்படிப்பட்ட இது எப்போ நாம் சாக போகிறோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கர்த்தர் தப்புவித்தார். அவர் இன்னமும் தப்புவிக்கிறார். அவர் தப்புவிப்பார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். நிச்சயமாக சவுலின் கையில் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உயர்த்துவார். நிச்சயமாக எல்லா நெருக்கத்திலிருந்து உன்னை நீக்குவார். எல்லா நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவித்து ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்களுடைய சரி கட்டுதலை உன் கண்கள் பார்க்கும்படி செய்வார். நீயோ அவரில் களி கூறுவாய், அவரை மகிமைப்படுத்துவாய். ஆமேன், ஆமேன். காட் bless you. சீப்பூரார் கையில் சிக்க வேண்டிய நேரம் ஏற்பட்ட போது, அவர்கள் காட்டி கொடுக்கிற போது தாவீதினுடையதான விண்ணப்பத்தை குறித்து இதில் பார்க்குறோம். தாவீது, ஆண்டவரே எங்களை நீங்களாக்கும் என்று சொல்லி ஜெபித்து ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். தேவனே, நீர் எங்களை என்ன செய்யுங்க, விடுதலை ஆக்குங்க, அப்பொழுது நாங்கள் உற்சாக பலியை நாங்கள் செலுத்துவோம், உமது நாமத்தை துதிப்போம் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறார். அவருடையதான ஜெபத்தை பார்க்குறோம். கடைசியாக அவருடைய விடுதலை ஆக்கின பிறகு அவர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு அப்பா நீர் நீதியை சரி கட்டி நீர் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அதே போல் எங்களையும் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினீரே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுகிறார். அவருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். இந்த வேளையில் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை ரட்சியும், உம்முடைய வல்லமையின்படி எனக்கு கர்த்தாவே நியாயம் செய்யும். கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு செவி கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். அந்நியர் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் எங்கள் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நீரோ எங்களுக்கு சகாயராய் கர்த்தாவே எங்களுடைய ஆத்துமாக்களை ஆதரிக்கிறவராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, அப்பா அந்த சத்துருக்களுடைய அப்பா சத்துருக்களுக்கு நீர் தீமைக்கு தீமையை சரி கட்டுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய சத்தியத்தின்படி ஆமேன் அவர்களை நீர் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா தேவனே, ஆமேன் எங்களுக்கு இறங்குவீராக. நாங்கள் உம்மை கர்த்தாவே அப்பா துதிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவே அப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.